புவியியல் அமைப்பில் பாலைவனங்கள் மிக முக்கியமானவை. ஆனால் கடற்கரையை ஒட்டி பாலைவனங்கள் அமைவது அபூர்வம். அத்தகைய பாலைவனம் ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வோம். கடற்கரையை ஒட்டியுள்ள மிக பழமையான பாலைவனம் இதுதான். ஆப்பிரிக்காவின் அங்கோலா, நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள நமீப் பாலைவனத்தின் சிறப்பு. நாமா என்றால் பறந்து விரிந்துள்ள இடம். அதிலிருந்துதான் நமீப் பாலைவனத்திற்கு பெயர் வந்தது. சுமார் 80,000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ள இந்த பாலைவனம் சுமார் 5-8 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என்பதால் உலகின் மிக பழமையான பாலைவனமாக பார்க்கப்படுகிறது. நமீப் பாலைவனத்தில் உருவாகும் சாண்டியூன் எனப்படும் மணல் அடுக்குகள் 300 மீட்டர் உயரமும் 32 கிலோமீட்டர் அகலமும் கொண்டுள்ளன. இவை இன்றும் பல புவியியலாளர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அம்சமாக இருக்கிறது. ஆண்டின் சில காலங்களில் இங்கு காணப்படும் உறைபனியானது கப்பல்களின் போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காற்றின் வேகம், கடலின் தன்மை போன்றவை சில சமயங்களில் விபத்துகளுக்கும் வழிவகுக்கின்றன. மக்கள் வாழ இயலாத சூழல் இருந்தாலும் ஓவஹிம்பா, ஓபட் ஜிம்பா ஹெரேரோ, டாப்னார் நாமா போன்ற பழங்குடியினர் இங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு சில தாது பொருட்களும் வைரங்களும் கிடைப்பதால் சுரங்க தொழிற்சாலைகள் இங்கு இயங்கி வருகின்றன. நமீப் பாலைவனத்தை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் மீன் வளம் அதிகம் இருப்பதால் இங்கு பல வகை பறவை இனங்கள் வருகின்றன. இந்த மீன்களை தேடி சீ லயன்ஸ், ஓநாய்கள், நாரைகள் என பலவும் படையெடுக்கின்றன. நமீபியாவின் மலைகளில் உருவாகும் சில நதிகள் இந்த பகுதியில் ஓடுகின்றன. கோடை மழை பெய்தால் மட்டுமே இந்த ஆறுகளில் தண்ணீர் இருக்கிறது. சில ஆறுகள் பூமிக்கு அடியில் ஓடுகின்றன. ஓராண்டில் 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழையே பதிவாகிறது. மேற்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் கிடைக்கும் மழையின் அளவு முற்றிலும் வேறுபடுகிறது. அங்கு வாழும் தாவரங்களும் பிராணிகளும் பனியிலிருந்து கிடைக்கும் நீரை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்றன. சில அரிய வகை தாவரங்கள் இங்கு தழைப்பதாக குறிப்புகள் உள்ளன. பாலைவனத்தில் வாழும் பிராணிகள் பெரும்பாலும் இங்கு காணப்படுகின்றன. பிரபலமான ஆப்பிரிக்கன் யானைகள், பாலைவன யானைகள், மீர்கட் போன்ற அரிய பிராணிகளுக்கும் இருப்பிடமாக விளங்குகிறது நமீப் பாலைவனம். புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.